இப்பொழுது நாம் த ஹியூமன் சைக்கிள் புத்தகத்தில் சாப்டர் 14 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு த சூப்ரா ரேஷனல் பியூட்டி. லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 7 and 8 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு பார்க்கலாம். லாஸ்ட் செஷன்ல பார்த்த முக்கியமான கருத்துக்களை சற்று நினைவு கூறலாம். இங்க பகவான் எல்லா விஷயத்தையும் அறிவை கொண்டு நம்ம அணுக முடியாது. ஆன்மீகத்தை நிச்சயமாக அறிவை கொண்டு அணுக முடியாது. எவையெல்லாம் புவி சார்ந்த நிலைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றதோ, சூப்ரா பிசிக்கல், அவை அனைத்தையுமே நம்மால் அறிவை கொண்டு, அறிவின் துணை கொண்டு அதை புரிந்து கொள்ள முடியாது. அதே போலத்தான் இந்த பியூட்டி என்று பகவான் குறிப்பிடுவது ஒரு தெய்வீகத்தன்மை, தெய்வாம்சம் பொருந்திய ஒரு ஆஸ்பெக்ட். அது பியூட்டி என்பது ஒரு தெய்வாம்சம் பொருந்தியது. அதை அறிவின் துணை கொண்டு நம்மால் அணுக முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அந்த பியூட்டி, அழகு என்பது எதனுடைய வெளிப்பாடாக இந்த புவியில் காணப்படுகின்றது என்றால், இறை ஆனந்தம், பிளிஸ், அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த பியூட்டி, அழகு என்பதும் காணப்படுகின்றது. ஆகையினால் இதை அறிவின் துணை கொண்டு நம்மால் நாட முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் என்ன செய்கின்றோம்? எல்லாத்தையுமே நம்ம பகுத்தாராயும் அறிவு, கிரிட்டிக்கல் இன்டெலெக்ட், அது அதை வைத்துக் கொண்டு நம்ம அழகு என்ன என்பதை நாம் அலசி ஆராய்ந்தாலும் கூட அது ஒரு தீர்மானிக்கும் ஒரு நடுநிலையாளராக இருக்க முடியாது. இட் இஸ் நாட் த சுப்ரீம் ஜட்ஜ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அறிவு ஒருவருக்கு எதற்கு உதவி புரிகின்றது என்றால், ஒரு மனிதனுடைய அறிவு ஒரு மனிதனுடைய மனதினுடைய கீழ்நிலையில் உள்ள பகுதிகள், லோவர் மென்டாலிட்டி, மனிதனுடைய மனதிலேயே வெவ்வேறு பகுதிகள் இருக்கின்றன. ஹையர் மென்டாலிட்டி என்பது நன்கு வளர்ச்சி அடைந்த மனம், அதை குறிப்பதுதான் ஹையர் மென்டாலிட்டி. லோவர் மென்டாலிட்டி என்பது வளர்ச்சி அடையாத, பக்குவப்படாத மனம். அதற்கு ஒளியூட்டுவதற்கு வேண்டுமானால் ஒரு மனிதனுடைய அறிவு பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் அழகு என்கின்ற ஒரு உயர்வான விஷயம், ஒரு ஆழமான, அது சார்ந்துள்ள ஒரு ஆழமான உண்மை, இதை மனிதனுடைய இன்டெலெக்சுவல் ரீசன், அறிவை கொண்டு இயங்கும் அவனுடைய இன்டெலெக்ட், அது அதனுடைய முழு அம்சத்தையும் அதனால் புரிந்து கொள்ள முடியாது. அதற்குள் என்ன உள்ளே இருக்கக்கூடிய உண்மை என்ன, இது மாதிரி உயர்வான விஷயங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உண்மை என்ன, இன்னர் ட்ரூத். வெளிப்புறத்தில் காணப்படுவது மேற்புறமான விஷயங்கள். மேற்புறமான காணப்படும் விஷயங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் ட்ரூத் என்ன என்பதை மனிதனுடைய அறிவு என்பது புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு என்ன தேவை என்றால், மனிதனுடைய அறிவை வழிகாட்டுவதற்கு ஒரு உயர்வான ஒரு அமைப்பு தேவை. ஒரு உயர் ஒளி, உயர் ஞானம், ஒரு அகமுகமாக பார்க்கும் அந்த பார்வை, இவையெல்லாம் தேவை. வெறும் அறிவு மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் இத்தகைய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. உதாரணத்திற்கு, அழகு என்பார் உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழியையோ அதற்கான செயல்முறையையோ அறிவு வழங்க முடியாது. அதே போல ஒரு சரியான ஒரு அழகு என்ன என்பதை
ரசிப்பதற்கும் சரி, அதனுடைய உயர்வான அம்சங்களை போற்றுவதற்கும் சரி, அறிவு பயன்படாது. அதற்கு ஒரு ஆழமான பார்வை, உள்நோக்கிய பார்வை தேவை. அகமுகமான பார்வை தேவை. எது உண்மையிலேயே தேவை என்றால், பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு உண்மையான ஒரு அழகு, அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன தேவை என்றால், நமக்குள் நமக்குள் இருக்கக்கூடிய உள்ஜீவனில் இருக்கக்கூடிய ஒரு உள்நோக்கிய அந்த பார்வை, அதை விழித்தெழச் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் ஒரு உள்ளுணர்வை சார்ந்த ஆன்மனினுடைய ஒரு செயல்பாடு, இன்ட்யூட்டிவ் ரெஸ்பான்ஸ் இன் த சோல், இதெல்லாம் தான் அழகை சரியாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். ஒரு விஷன், ஒரு இன்சைட், ஒரு இன்ட்யூட்டிவ் ரெஸ்பான்ஸ் இன் த சோல், இதெல்லாம் தான் புரிந்துக்க முடியும். இதன் மூலமாகத்தான் அழகை புரிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகின்றார். அறிவு என்ன செய்கின்றது? அனைத்தையுமே வெளியிலிருந்து புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றது. ஆனால் அறிவின் மூலம் ஒருவருக்கு ஒரு நெருக்கமான ஒரு தொடர்போ, அகமுகமான தொடர்போ ஏற்படுத்த முடியாது. அதற்கு அறிவு என்ன செய்ய வேண்டும் என்றால், எதனுடைய துணையை, அது உதவியை நாட வேண்டும் என்றால், ஒரு நேரடியான ஒரு பார்வை, ஒரு நேரடியான ஒரு திருஷ்டி. அந்த நேரடியான திருஷ்டி என்பது எங்கிருந்து எழ வேண்டும் என்றால், ஒருவருடைய ஆன்மனிலிருந்து எழ வேண்டும். அதனுடைய துணை கொண்டுதான் அறிவு இத்தகைய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அறிவு என்ன செய்ய வேண்டும்? எதை நம்பி செயல்பட வேண்டும் இவ்வாறு இத்தகைய விஷயங்களில் என்றால், அறிவு அந்த உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும் மனம், இன்ட்யூட்டிவ் மைண்ட், அதை நம்பித்தான் இத்தகைய உயர் விஷயங்களை புரிந்து கொள்வதில், அணுகுவதில் அதன் உதவியை அது நாடித்தான் செயல்பட முடியும். ஏனென்றால் அதனுடைய குறைகளை, அறிவு தன்னுடைய குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால், அது எதை நாட வேண்டும் என்றால், அறிவை தாண்டியுள்ள அந்த இன்ட்யூட்டிவ் மைண்ட், உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும் மனம், அதனுடைய உதவியை நாட வேண்டும். அதை நம்பித்தான் அது செயல்பட வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் பகவான் என்ன கூறுகின்றார்? அழகை போற்றுவது என்பது எல்லோருக்கும் இயல்பாகவே இருந்தது அப்படிங்கிறார். இன்ஸ்டிங்டிவா இருந்தது அப்படிங்கிறார். அது ஒரு ஆன்மனினுடைய ஒரு செயலாக காணப்பட்டது. அங்கு சிந்திக்கும் அறிவினுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் அல்லாமல், ஆன்மனினுடைய ஒரு செயல்பாட்டாகத்தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் என்ன நடைபெற்றது என்றால், எப்பொழுது ஒரு சிந்திக்கும் அறிவு என்பது இதில் தலையிட ஆரம்பித்ததோ அது என்ன செய்தது? இத்தகைய இயல்பான ஒரு செயலுக்கு அது சம்மதிக்கவில்லை. அறிவு ஆன்மனினுடைய இயல்பான செயலுக்கு அறிவு சம்மதிக்கவில்லை, அறிவு ஒத்துழைக்கவில்லை. அறிவு என்ன செய்தது? தன்னுடைய இயல்பான ஒரு போக்கின்படி விதிகளை அது நிர்ணயித்தது. விதிகளின்படிதான் இது செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்ற விதிகளின் பெயரில்தான் ஒருவர் அழகுணர்ச்சி, அது குறித்த ஒரு திருப்தியை அடைய முடியும் என்று அது தீர்மானித்தது. அது எதில் கவனம் செலுத்தியது என்றால், அந்த ஒரு கலை நுட்பம், டெக்னிக், அதில்தான் அது கவனம் செலுத்தியது. எல்லாமே ஒரு இயந்திரகதியாக செயல்படும் விதிமுறைகள், ஒரு மாற்றமே அடையாத விதிமுறைகள், எல்லாமே செயற்கையாக பொருத்தப்பட்ட விதிமுறைகள். இதன் மூலமாகத்தான் அது அழகை ரசிப்பதிலும், அழகை போற்றுவதிலும் இந்த அணுகுமுறையைத்தான் அது கையாண்டது, அறிவு கையாண்டது.
இதில் என்ன நடைபெற்றது என்றால் எல்லாமே ஒரு செயற்கையான ஒரு கல்வி முறையை ஒற்றிய ஒரு அணுகுமுறை, அகாடமிக் கிரிட்டிசிசம். எல்லாமே ஒரு கல்வி முறையினுடைய பார்வையில் தான் அனைத்துமே அணுகப்பட்டன. அங்க நேச்சுரல் ஸ்பான்டேனியஸ் அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி என்பதற்கு பதிலாக ஒரு அகாடமிக் கிரிட்டிசிசம், எல்லாமே அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்ல இது என்ன அறிந்து கொள்வது என்கின்ற ஒரு ரீதியில் தான் இவை எல்லாமே அணுகப்பட்டன. அதனால் இந்த அணுகுமுறை என்பது எவ்வாறு இருந்தது என்றால் எல்லாமே மேம்போக்காக இருந்தது, சூப்பர்ஃபிஷியலாக இருந்தது, செயற்கையாக இருந்தது. இங்கு எதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது என்றால் அந்த டெக்னிக், அந்த தொழில் நுட்பம், அதற்குத்தான் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டதே ஒழிய அதற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை. ஒரு அழகான ஒரு விஷயத்தை படைக்க வேண்டும் என்றால் அது ஆண்மனினுடைய வெளிப்பாடாக, இயல்பான வெளிப்பாடாக இருக்க வேண்டுமே ஒழிய அது ஒரு செயற்கையான அமைக்கப்பட்ட ஒரு விதிமுறையின் பெயரில் அந்த படைப்பு உருவாக முடியாது. அவ்வாறு உருவாக்கப்பட்டால் அது ஒரு ஆர்டிபிஷியலா தான் இருக்கும். எல்லாமே ஒரு விஞ்ஞான பூர்வமாக அணுகுவது, தீர்மானிக்கப்பட்ட விதிகளின் முறையில் தான் அனைத்துமே படைப்பது. இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் இதெல்லாமே ஒரு இயந்திரகதியான ஒரு படைப்பைத்தான் உருவாக்குமே ஒழிய ஒரு ஆண்மனினுடைய எழுச்சியாக, ஆண்மனிலிருந்து ஆண்மனினுடைய ஒரு வெளிப்பாடாக அந்த படைப்பு அமையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவ்வாறெல்லாம் நடக்கும் பொழுது இந்த புத்தியினுடைய தலையீடு ரொம்ப வெகுவாக நடைபெறும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் அந்த சிருஷ்டிகர்த்தா, யார் ஒருவர் இந்த அழகிய விஷயங்களை படைக்கின்றாரோ, சிருஷ்டிகர்த்தா அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் இதில் அவருடைய சுதந்திரம் பாதிக்கப்படுகின்றது. அவர் இதையெல்லாம் மீற விரும்புகின்றார். எல்லா விதமான எல்லைகளையும் அவர் தகர்க்க விரும்புகின்றார். இதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால் எல்லாத்தையுமே நம்ம விதிமுறைகளை எல்லாம் தகர்க்கும் பொழுது ஒரு நன்கு வளர்ச்சி அடைந்த முறையில் இந்த கலைகளை போற்றுவது என்கின்ற ஒரு இயக்கம் அங்கு வெளிப்படுகின்றது. அது என்ன செய்கின்றது, எந்த படைப்பு இருக்கின்றதோ அந்த படைப்பினுள் இருக்கக்கூடிய அது ஆண்மனை மெய்ப்பொருளை கண்டறிய முயற்சிக்கின்றது. மேலும் அது என்ன செய்கின்றது, புறத்தில் காணப்படும் வடிவத்தை அதற்குள் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளின் மூலமாக அது புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றது. அதாவது நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு கலைகளை ரசிப்பது அல்லது போற்றுவது என்பது எவ்வாறு செயல்படுகின்றது என்றால் வெறும் புற வடிவங்களை மாத்திரம் அதை மாத்திரம் வைத்து அதை அணுகாமல் புற வடிவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் அதன் மூலமாகத்தான் அந்த புற வடிவத்தையும் அது புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றது. அந்த படைப்பாளி எந்த ஒரு பாவத்தில் அந்த ஒரு படைப்பை படைத்தான், அவன் வாழ்ந்த காலகட்டம் என்ன, இவையெல்லாம் அது புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றது. அப்பொழுதுதான் அவருடைய படைப்பை அது சரியாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் அவ்வாறெல்லாம் செயல்படும் பொழுது அறிவு என்ன செய்கின்றது, தன்னுடைய எல்லைகளை அது உணர்ந்து கொள்கின்றது. தான் ஓரளவுக்குத்தான் செயல்பட முடியும், அந்த எல்லைக்கு மேல் தன்னுடைய பங்கு நின்று விடுகின்றது என்கின்ற உண்மையை அறிவு அறிந்து கொள்கின்றது. இவ்வாறெல்லாம் செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் பகவான் என்ன சொல்கின்றார், இவ்வாறு ஒரு எல்லைகள் விஸ்தரிக்கப்படும் பொழுது ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில் இத்தகைய படைப்புகளை ஒருவர் அணுகும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் ஈவன் கிரிட்டிசிசம், ஒன்றை குறித்த ஒரு விமர்சனம் என்பது கூட
அது ஒரு முழு நிறைவான ஒரு அம்சத்தை நோக்கித்தான் செல்கின்றது. அந்த நிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அறிவின் மூலமாக புரிந்து கொள்ளுதல் என்பது கடந்து செல்லப்படுகின்றது. அறிவின் மூலமாக ஒன்றை புரிந்து கொள்ளுதல் என்பது கடந்து செல்லப்படுகின்றது. ரேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஓவர் பாஸ்ட். அதற்கு பதிலாக ஒரு உயர்வான ஒரு திறன் அங்கு வெளிப்படுகின்றது. ஒரு ஹையர் ஃபேக்கல்டி, அறிவிற்கு பதிலாக ஒரு ஹையர் ஃபேக்கல்டி அது அங்கு வெளிப்படுகின்றது. அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கின்றது, அதனுடைய மூலம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், அது அறிவை தாண்டி உள்ள தளத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. அதனுடைய தன்மையும் மூலமும் அறிவை தாண்டியுள்ள, அறிவிற்கு மேலுள்ள அந்த சூப்ரா ரேஷனல் அந்த தளத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. ஆகையினால் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், இது மாதிரி உயர்வான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு, ஒரு உண்மையிலேயே ஒரு படைப்பை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் போற்றுவதற்கும் ஒரு மனிதனுடைய அறிவு ஒரு எல்லைக்குள் தான் அது செயல்பட முடியும். உண்மையிலேயே நம்ம ஒரு அற்புதமான ஒரு கலைப்படைப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் அறிவை தாண்டிய ஒரு நிலையில் இருந்து நாம் அணுகினால்தான், நம்மளுடைய ஆன்மனின் மூலமாக அதை அணுகினால்தான் ஒவ்வொரு படைப்பிற்கும் பின்னால் உள்ள அந்த மெய்ப்பொருளை புரிந்து கொள்ள முடியும். வெறும் வடிவத்தை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ளாமல், அதற்கு பின்னால் உள்ள அந்த மெய்ப்பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் பகவான் சொல்லக்கூடிய கருத்து. எவ்வாறு ஒருவர் கலைப்படைப்பு, அழகு இதையெல்லாம் எவ்வாறு அணுக வேண்டும் என்பதற்கு பகவான் கூறக்கூடிய தீர்வு இதுதான். இப்பொழுது நாம் paragraph 9 அதற்குள்ளே செல்லலாம். The Human Cycle, chapter 14, the Supra-Rational Beauty, paragraph 9. For the conscious appreciation of beauty reaches its height of enlightenment and enjoyment, not by analysis of the beauty enjoyed, or even by a right and intellect understanding of it. These things are only a preliminary clarifying of our first unenlightened sense of the beautiful, but by an exaltation of the soul, in which it opens itself entirely to the light and power and joy of the creation. The soul of beauty in us identifies itself with the soul of beauty in the thing created and feels in appreciation the same divine intoxication and uplifting which the artist felt in creation. Criticism reaches its highest point when it becomes the record, account, right description of this response. It must become itself inspired, intuitive, revealing. Salient points. The conscious appreciation of beauty reaches its height of enlightenment and enjoyment not by mental analysis and the intelligent understanding of it, but by an exaltation of the soul in which it opens itself entirely to the light and power and joy of the creation. The soul of beauty in us identifies itself with the soul of beauty in the thing created. It feels in its appreciation the same divine intoxication and uplifting which the artist felt in creation. Criticism reaches its highest point when it becomes inspired, intuitive, revealing, and the right description of this response. நம்ம ஆசிரமத்தில் லேட் 1940s அப்புறம்
அப்போ என்ன நடந்தது என்றால், அந்த கோல்கொண்ட் அந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து ஆசிரமத்துக்கு சேர்ந்த எல்லாரையுமே, புதுசா வர்றவங்க எல்லாரையுமே மதர் வந்து அந்த வேலைக்கு தான் அனுப்புனாங்க. அந்த கோல்கண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு தான் அனுப்புனாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான வேலைப்பாடுகள்லாம் இருக்கும் அப்படின்னு அந்த பில்டிங் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆர்கிடெக்சர்ஸ் இந்த வேர்ல்டு என்றே கூறுகின்றார்கள். அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் மதர் ஏற்படுத்தின விஷயங்கள் எல்லாமே இப்படி இத்தகைய தன்மையை உடையவையாகத்தான் இருந்தன. இங்க எதை பார்க்கின்றோம் என்றால், இது வந்து ஒரு உதாரணம். இது மாதிரி எண்ணற்ற ஆசிரமத்தில் பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற விஷயங்கள் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் பியூட்டி, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பியூட்டி, அதை வெளிப்படுத்தும் வண்ணம் இருந்தன. ஏன் அது என்ன காரணத்தினால எல்லாவற்றிலுமே அங்க ஒரு அழகினுடைய வெளிப்பாடு காணப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா ஸ்ரீ அன்னையினுடைய அந்த உணர்வின் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ், அவங்க சாதாரண ஒரு மென்டல் லெவல்ல இருந்தோ, பிசிக்கல் லெவல்ல இருந்தோ, வைட்டல் லெவல்ல இருந்தோ எதையுமே அவங்க வந்து செய்யல. அவங்க செய்தது எல்லாமே ஹையஸ்ட் லெவல். அதிலிருந்து ஒவ்வொன்றையும் அவர்கள் சிருஷ்டியாக உருவாக்கப்பட்டதுதான் ஆசிரமம் என்பது. அதனால்தான் நம்ம பார்க்கிறோம், ஒன்லி வந்து ஒரு அழகினுடைய வெளிப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். இதுக்கு மெயினா காரணம் என்ன அப்படின்னா, அங்க எது அந்த அந்த இடத்துல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் தி ஸ்பிரிட், ஹையஸ்ட் லெவல் ஆஃப் தி ஸ்பிரிட் தான் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. பொதுவாக இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏன்னா இதுதான் பூரண யோகத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கமே என்ன அப்படின்னா, லைஃபினுடைய எல்லா லிம்ஸ், எல்லா விதமான ஒரு அங்கங்களும் வந்து அதனுடைய ஹையஸ்ட் லெவலுக்கு உயர்த்தப்படணும். அதுதான் இன்டெகிரல் யோகாவினுடைய ஒரு நோக்கம். லைஃபினுடைய எல்லாமே வந்து ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு வந்து உயர்த்தப்படணும். ஹையஸ்ட் லெவலுக்கு உயர்த்தப்படணும் அப்படின்னா எந்த அடிப்படையில உயர்த்துவது? அது எந்த அடிப்படையில் உயர்த்துவது அப்படின்னா, நம்மளுடைய ஆன்மனினுடைய அந்த அந்த ஆன்மனினுடைய நம்ம நிலையிலிருந்து தான் நாம் அனைத்தையுமே அந்த நிலையிலிருந்து தான் செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படும் பொழுதுதான் எல்லாமே உயர்வான நிலைக்கு உயர்த்தப்படுகின்றன. அதனால்தான் இங்க பகவான் என்ன கூறுகின்றார், உண்மையிலேயே ஒரு அற்புதமான படைப்பு, ஒரு கலைஞன் வந்து ஒரு அற்புதமான ஒன்றை படைத்துள்ளான். அவனுடைய ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருந்து ஒரு கலைஞன் ஒரு படைப்பை படைத்துள்ளான் என்றால், அதை நாம் சரியான முறையில் அதை போற்ற வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதை நாம் மனதின் மூலமாக மனதின் மூலமாக அதை அணுக முடியாது. அறிவின் மூலமாக புரிந்து கொள்ளவும் முடியாது. நாட் பை அனாலிசிஸ் ஆஃப் த பியூட்டி enjoyed or even by a right and intelligent understanding of it. இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டம் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். These things are only a preliminary clarifying of our first unenlightened sense of the beautiful. அதாவது நம்மகிட்டே பண்படாத விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய அந்த சென்ஸ் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் பண்படாத நிலையில இருக்கிறத அது ஒளியூட்டும், அவ்வளவுதான். மனிதனுடைய ஏற்கனவே போனதுலயும் அதான் பார்த்தோம். உடைய மைண்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, மைண்டினுடைய அந்த லோவர் பார்ட் ஆஃப் மைண்டை வந்து கொஞ்சம் பண்படுத்துவதற்கு தான் அதோடைய ரோல் இருக்குமே ஒழிய, உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து உதவாது என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். எப்படி அதை புரிந்து கொள்வது அப்படின்னா, பை அன் எக்ஸால்டேஷன் ஆஃப் த சோல் அப்படிங்கிறார். எக்ஸால்டேஷன் ஆஃப் த சோல்னு என்ன அர்த்தம்? ஆன்மனினுடைய முழு வெளிப்பாடு, ஆன்மனினுடைய நிலையிலிருந்து பார்த்தல், அதுதான் இந்த பகவான் குறிப்பிடுகின்றார். By an exaltation of the soul in which it opens itself entirely to the light and power and joy of creation. ஆன்மனினுடைய நிலையிலிருந்து நம்ம அதை வந்து அணுகினால்தான் வந்து
எந்த படைப்பு இருக்கின்றதோ அந்த படைப்புல என்ன ஒளி காணப்படுகின்றதோ, சக்தி காணப்படுகின்றதோ, மகிழ்ச்சி காணப்படுகின்றதோ, அதற்கு அது திறவாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். அதர்வைஸ் நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியலா தான் அனைத்தையுமே பார்ப்போம் என்று குறிப்பிடுகின்றார். பகவான் இங்க முக்கியமான ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றார். எப்படி நம்ம வந்து பியூட்டி அப்ரிஷியேட் பண்றது, அதற்கான ஒரு அடிப்படை அணுகுமுறையை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். we have to open our soul, அப்பதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். எப்படி அது ஏன் அப்படி செய்யுது அப்படின்னா, நம்ம பார்த்தோம் எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் தான் முக்கியமான விஷயம்னு பார்த்தோம் இல்லையா? எல்லாத்துக்குமே வடிவம் என்பது புறத்தில் காணப்படுகின்றது. வடிவம் என்பது உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளினுடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்ம வெறும் வடிவத்தை அறிவின் துணை கொண்டு மாத்திரம் அணுகாமல் ஆன்மனின் மூலமாக அணுகுதல், அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு அணுகும் பொழுது என்ன நடைபெறும் அப்படின்னா, நம் கிட்டேயே என்ன இருக்கு அப்படின்னா, த சோல் ஆஃப் பியூட்டி, ஆன்மனினுடைய அழகு. ஆன்மன் வந்து இந்த விஷயங்களை வந்து ஸ்பான்டேனியஸா அதை ரசிக்கும் அப்படிங்கிறார். த சோல் ஆஃப் பியூட்டி இன் அஸ் ஐடென்டிஃபைஸ் இட் செல்ஃப் வித் த சோல் ஆஃப் பியூட்டி இன் த திங் கிரியேட்டட் அப்படிங்கிறார். ஒவ்வொரு அழகினுடைய படைப்பிற்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் இருக்கின்றது இல்லவா? மெய்ப்பொருளுடன் நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மன் என்ன செய்கின்றது, அதனுடன் தன்னை அடையாளம் கண்டுகொள்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு என்ன செய்கின்றது, ஆன்மன் வந்து என்ன செய்கின்றது, அதனுடைய உயர்வான தன்மையை அது உணர்கின்றது, இயல்பாகவே உணர்கின்றது. ஃபீல்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் the same divine intoxication. இந்த பரம்பொருள் அந்த இறைத்தன்மையினுடைய அந்த உயர்வான அம்சம். இன்டாக்சிகேஷன் என்ன அர்த்தம், அதுல அப்படியே மயங்கி நம்மை இழப்பது. அதான் இந்த டிவைன் இன்டாக்சிகேஷன் என்ன அர்த்தம், ஒரு இறையம்சம் இருக்கின்றது, அந்த இறையம்சத்தில் நாமே நம் வசம் இழந்து நம்மையே இழப்பது, அதுதான் டிவைன் இன்டாக்சிகேஷன். அந்த இடத்துல அப்படிதான் ஆயிடும் அப்படிங்கிறார். அண்ட் அப்லிஃப்டிங், அது நம்மை உயர்த்துகின்றது, நம்மளுடைய உணர்வு நிலையை உயர்த்துகின்றது. இது வந்து பார்ப்பவர் இந்த நிலையை அடைகின்றார். அதே சமயம் இதே நிலையைத்தான் அந்த படைத்தவனும் அடைந்திருப்பான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பார்ப்பவர் இந்த நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த படைத்தவன் எந்த நிலையிலிருந்து இதை படைத்தானோ அதே நிலையைத்தான் பார்ப்பவரும் அடைவார் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். which the artist felt in creation. கிரிட்டிசிசம் வந்து இந்த இடத்துல வந்து, அதாவது ஒன்றை குறித்த விமர்சனம் என்பது எப்பொழுது வந்து ஒரு உயர்வான தன்மையை எட்டும், வெறும் மென்டல் லெவல்ல இல்லாம ஒரு உயர்வான தன்மையை எட்டும் அப்படின்னா, when it becomes a record, account, right description of this response. இப்ப நம்மளுடைய ஆன்மனினுடைய வெளிப்பாடு, ஆன்மனினுடைய அந்த செயல்பாடு, ஆன்மன் தன்னை அதனுடன் அடையாளம் கொள்வதை சரியான முறையில் நாம் பதிவு செய்தால், சரியான முறையில் அதை விவரித்தால், அதுதான் வந்து கிரிட்டிசிசம் வந்து ஒரு சரியான ஒரு கிரிட்டிசிசம் என்று குறிப்பிடுகின்றார். ஸோ கிரிட்டிசிசம் என்றால் இது சரி என்று தவறு அப்படி நம்ம வெறும் சூப்பர்ஃபிஷியலா மென்டல் லெவல்ல ஒரு அழகான படைப்பை வந்து நம்ம ஆராய்வதற்கு பதிலாக நம்மளுடைய ஆன்மனினுடைய செயல்பாடு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் அறிந்து கொண்டு பதிவு செய்தால், ரைட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ரெஸ்பான்ஸ், அதை செய்தால் அப்பொழுதுதான் நம்மளுடைய கிரிட்டிசிசம் கூட ஒரு உயர்வான நிலையை எட்டும் அப்படிங்கிறார். அந்த சமயத்துல நம்ம எதை குறித்த ஒரு விமர்சனம் செய்கின்றோமோ அந்த விமர்சனமும் எத்தகைய தன்மையை அடையும் அப்படிங்கிறார் அப்படின்னா, அதுவும் ஒரு இன்ஸ்பயர்டா இருக்கும் அப்படிங்கிறார். ஒரு உயர்வான விஷயங்களினால் உந்தப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறார். இன்ஸ்பயர்டா இருக்கும், இன்ட்யூட்டிவா இருக்கும், உள்ளுணர்வை சார்ந்ததாக இருக்கும், ரிவீலிங்கா இருக்கும். ரிவீலிங்னா என்ன அர்த்தம், தோற்றங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கும் அப்படிங்கிற. ஸோ இவ்வளவு விஷயம் சொல்றார் பகவான் இந்த பேராகிராஃபினுடைய இந்த பகுதியில. அழகை எவ்வாறு நம்ம ஒரு கலைப்படைப்பை வந்து எவ்வாறு அணுக வேண்டும் என்பது குறித்து பகவான் எவ்வளவு அற்புதமாக விளக்குகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். In other words, the action of the intuitive mind
must complete the action of the rational intelligence, and it may even wholly replace it and do more powerfully the peculiar and proper work of the intellect itself. It may explain more intimately to us the secret of the form, the strands of the process, the inner cause, essence, mechanism of the defects, and limitations of the work, as well as of its qualities. For the intuitive intelligence, when it has been sufficiently trained and developed, can take up always the work of the intellect and do it with a power and light and insight greater and surer than the power and light of the intellectual judgment in its widest scope. There is an intuitive discrimination which is more keen and precise in its sight than the reasoning intelligence. Salient points. In other words, the action of the intuitive mind must complete the action of the rational intelligence, and it may even wholly replace it. It may explain more intimately to us the secret of the form and the process, the inner cause, essence, its limitations, as well as its qualities. The trained and developed intuitive intelligence can do the work of the intellect with the power and light and insight greater and surer than that of the mere intellect. The intuitive discrimination is more keen and precise in its sight than the reasoning intelligence. நம்ம சாவித்திரி பவன்ல நமக்கு வந்து இந்த ஹூத்தாவுனுடைய சாவித்திரி பெயிண்டிங்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நாம் எல்லோருமே பார்த்துருக்கோம் அதை. இன்ஃபேக்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடைபெறுகின்றது என்றால் நாம் வந்து அதற்காக செலவழிக்கும் நேரம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 hour செலவழிக்கிறோம். அது அப்படியே ஒரு கர்சரி கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டு வர்றோம். ஆனால் எவ்வாறு அதை அந்த பெயிண்டிங்ஸ் வந்து நம்ம வந்து உள் வாங்கணும் முடியும் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த பெயிண்டிங்ஸ் வந்து சாவித்திரி வரிகளோட உன்னுடைய ஒரு காட்சியாகத்தான் அங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. சாவித்திரி வரிகளை முதலில் நாம் படித்து உள்வாங்கி அதில் தியானிக்க வேண்டும். தியானித்து பின்பு அமைதியாக அந்த சாவித்திரி வரிகளினுடைய ஒளியில் அந்த அந்த சித்திரத்தை பெயிண்டிங்ஸை நம்ம வந்து பொறுமையாக பார்க்க வேண்டும். பார்த்தால் மனது வந்து அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா டோட்டலி பிளாங்காக இருக்கணும். அதை அறிந்து கொள்வதோ மனதினுடைய செயல்பாடு இன்டலெக்டினுடைய செயல்பாடு இருக்கக்கூடாது. மைண்ட் வந்து டோட்டலாக பிளாங்காக வைத்துக்கொண்டு அந்த ஒரு உயர் ஒளியின் கீழ் நம்ம அந்த சித்திரத்தை பார்த்தோம் என்றால் அப்பொழுதுதான் ஸ்ரீ அன்னை எந்த ஒரு உணர்வு நிலையிலிருந்து பூத்தாவின் மூலமாக இந்த சித்திரத்தை வடித்துள்ளார்கள், வெளிப்படுத்தியுள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால இந்த ரீதியில பார்த்தோம் அப்படின்னா அந்த அவ்வளவு சித்திரங்களையும் நம்ம வந்து சரியான முறையில் பகவான் சொல்றாரு இல்லையா, அது சரியான முறையில், அதாவது இன்ட்யூட்டிவா ரெஸ்பான்ஸ் இருக்கணும். ஆன்மனினுடைய ஒரு தொடர்புடன் ஆன்மனினுடைய வெளிச்சத்தில் அதை பார்க்கணும் அப்படின்னா சொல்றாரு. அப்படின்னா ஒவ்வொரு பெயிண்டிங்கும் நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு மணி நேரம், ஒரு பெயிண்டிங் 1 மணி நேரம் நம்ம செலவழிச்சாதான் அந்த விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ அற்புதமான படைப்புகள். அந்த கருத்தை தான் நம்ம பகவான் இங்க சொல்றாரு. என்ன எவ்வாறு நம்ம முக்கியமான உயர்வான படைப்புகளை நாம் எவ்வாறு அணுக வேண்டும் என்று பகவான் அந்த கருத்தை தான் இங்க
குறிப்பிடுகின்றார். இது எதனுடைய இங்க எதை நம்ம எதனுடைய உதவியை நாம் நாட வேண்டும் என்றால் நம்முடைய இன்ட்யூட்டிவ் மைண்ட். அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். இன்டெலெக்சுவல் மைண்டை நம்ம அதை தாண்டி இருக்கக்கூடிய இன்ட்யூட்டிவ் மைண்ட், அதனுடைய செயல்பாட்டின் மூலமாகத்தான் நம்ம இந்த விஷயங்களை அணுக வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இன்ஃபேக்ட் எல்லா விதமான அது கலை படைப்புகள் எனிதிங், ஒரு அழகான போயட்ரியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எதுவாக தான் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த இன்டெலெக்ட் மூலமாக அணுகாமல் இன்ட்யூட்டிவ் மைண்ட் மூலமாக நம்ம அணுகும் பொழுதுதான் அந்த படைப்புக்கு பின்னால் உள்ள அந்த மெய்ப்பொருள், ஸ்பிரிட் பிஹைண்ட் த கிரியேஷன், அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். அதுதான் பகவான் சொல்றார். நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அதை. அப்ப அவ்வாறு செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மளுடைய உள்ளுணர்வை சார்ந்த மனம் என்ன செய்கின்றது, நம்மளுடைய அறிவை சார்ந்து செயல்படுதல் என்கின்ற அந்த செயலை அது பூரணமாக்குகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வெறும் அறிவை சார்ந்து நம்ம செயல்பட்டால் அது பூரணமில்லாகத்தான் இருக்கும், அரைகுறையாகத்தான் இருக்கும், மேம்போக்காகத்தான் இருக்கும். அதனுடைய செயல்பாட்டை பூரணமாக்க வேண்டும் என்றால் நாம் எதை நாட வேண்டும், உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும் மனதை நாட வேண்டும் அப்படிங்கிறார். இன்ட்யூட்டிவ் மைண்ட் must complete the action of the rational intelligence அப்படிங்கிறார். சில சமயம் அது முழுவதுமாக அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அறிவினுடைய வேலையே இருக்காது, வெறும் இன்ட்யூட்டிவ் மைண்டினுடைய வேலை தான் இருக்கும் அப்படிங்கிறார். இட் மே ஈவன் wholly replace it. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது செயல்பட ஆரம்பிச்சிடும். அது மிகவும் திறனுடன் சக்தி வாய்ந்த முறையில் அது செயல்படும் அப்படிங்கிறார். and do more powerfully the peculiar and proper work of the intellect itself அப்படிங்கிறார். ஸோ அந்த இடத்துல மைண்டு கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆயிடும். இன்ட்யூட்டிவ் மைண்டினுடைய செயல்பாடு தான் அங்க டாமினண்டா இருக்கும் அப்படிங்கிறார். முன்னின்று செயல்படும் அப்படிங்கிறார். இன்ட்யூட்டிவ் மைண்ட் செயல்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்லி நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா, நம்ம சூப்பர்ஃபிஷியல் மைண்ட்ல இருக்கோம். மைண்டோட ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. மைண்டோடைய ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் நம்மளால அதை தாண்டி போக முடியறது இல்லை. இன்ட்யூட்டிவ் மைண்ட் எப்போ நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னா, we have to make our mind silent. அப்பதான் இன்ட்யூட்டிவ் மைண்ட் செயல்பட ஆரம்பிக்கும். அதனுடைய ஒளியின் மூலமாக நாம் அனைத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். அவ்வாறு செய்யும் பொழுது என்ன நடைபெறும் என்றால், நம்மளுடைய அந்த உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும் மனம் என்ன செய்யும் அப்படின்னா, நாம் பார்க்கும் ஒவ்வொரு வடிவத்திற்கு பின்னால் உள்ள அந்த மறைபொருளான விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்தும் அப்படிங்கிறார். இட் மே எக்ஸ்பிளைன் மோர் இன்டிமேட்லி டு us the secret of the form அப்படிங்கிறார். the strands of the process. strandsனா இழைகள், நுணுக்கமான விஷயங்கள், செயல்முறையினுடைய நுணுக்கமான விஷயங்களையும் அது நமக்கு வெளிப்படுத்தும். அதற்குள் இருக்கக்கூடிய மறைந்துள்ள அந்த காரணம், இன்னர் காஸ், அதற்குள் உள்ள சாராம்சம், எசன்ஸ், மெக்கானிசம் ஆஃப் த டிஃபெக்ட்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ஒர்க். அந்த ஒரு படைப்புல என்னென்ன குறைகள் இருக்கு, என்னென்ன ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு, ஆஸ் வெல் ஆஸ் ஆஃப் இட்ஸ் குவாலிட்டிஸ், அதனுடைய தன்மைகள் என்ன, அனைத்தையுமே எது வெளிப்படுத்தும் அப்படிங்கிறாரு. நம்மளுடைய புத்தி வெளிப்படுத்தாது, இன்டெலெக்ட் வெளிப்படுத்தாது, ஆனால் அந்த இன்ட்யூட்டிவ் மைண்ட் அது வெளிப்படுத்தும் அப்படிங்கிறார். அப்ப இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறார். இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ் சரியான முறையில் அதை பழக்கப்படுத்தி நன்கு வளர்ச்சி அடைந்த நிலையில அது என்ன செய்யும், நம்மளுடைய அறிவினுடைய வேலையை அது தன் கையில் எடுத்துக்கொள்ளும். அறிவினுடைய வேலையை அது தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறார். அவ்வாறு அறிவினுடைய வேலையை நம்மளுடைய உள்ளுணர்வை சார்ந்த மனம் தன்வசம் எடுத்துக்கொண்டு செயல்படும் பொழுது அச்செயல் எவ்வாறு இருக்கும் என்று பகவான் கூறுகின்றார். அச்செயல் அதிக சக்தியுடன் இருக்கும் அப்படிங்கிறார், அதிக ஒளியுடன் இருக்கும், அதிக ஒரு அகமுகமான ஒரு பார்வையுடன் இருக்கும். இன்சைட் வித் பவர், லைட் அண்ட் இன்சைட் greater and surer than the power and light of the intellectual judgment.
அறிவினுடைய சக்தியை விட, அறிவினுடைய ஒளியை விட ஒரு உயர்வான நிலையில் அந்த மனம் செயல்படும் அப்படிங்கிற. அப்ப எது சரி எது தவறு என்பதை நாம் எதன் மூலமாக நாம் கணிப்போம் என்றால், அறிவை சார்ந்து செயல்படும் மனதின் மூலமாக இல்லாமல் உள்ளுணர்வை சார்ந்த செயல்படும் மனதின் மூலமாக அனைத்தையும் கணிப்போம் அப்படிங்கிறார். There is an intuitive discrimination which is more keen and precise in its sight. ரொம்ப அதனுடைய செயல்பட துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனுடைய பார்வை துல்லியமாக இருக்கும். than the reasoning intelligence, அதாவது பகுத்தறியும் அறிவை விட இது எது சரி எது தவறு என்பதில் மிக துல்லியமாக அதனுடைய கணிப்பு இருக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Paragraph 10. What has been said of great creative art, that being the form in which normally our highest and intensest aesthetic satisfaction is achieved, applies to all beauty. Beauty in nature, beauty in life, as well as beauty in art. We find that in the end, the place of reason and the limits of its achievement are precisely of the same kind in regard to beauty as in regard to religion. It helps to enlighten and purify the aesthetic instincts and impulses, but it cannot give them their highest satisfaction or guide them to a complete insight. It shapes and fulfills to a certain extent the aesthetic intelligence, but it cannot justly pretend to give the definitive law for the creation of beauty or for the appreciation and enjoyment of beauty. It can only lead the aesthetic instinct, impulse, intelligence towards a greatest possible conscious satisfaction, but not to it. It has in the end to hand them over to a higher faculty, which is in direct touch with the suprarational, and in its nature and workings exceeds the intellect. Yes, madam. To achieve our highest and intensest aesthetic satisfaction in the form of great creative art. Its law applies to all beauty, beauty in nature, beauty in life, as well as beauty in art. In the end, we find that the place of reason and the limits of its achievement are precisely of the same kind in regard to beauty as in regard to religion. Reason helps to enlighten and purify the aesthetic instincts and impulses, but cannot give them their highest satisfaction or a complete insight. It shapes and fulfills to a certain extent the aesthetic intelligence, but it cannot justly give the definitive law for the creation of beauty or for its appreciation and enjoyment. It can only lead the aesthetic instinct towards the greatest possible conscious satisfaction, but not really can make it reach. Finally, it has to hand them over to a higher faculty, which is in direct touch with the suprarational. இந்த கிரியேட்டிவ் ஆர்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு பெயிண்டிங்கா இருக்கலாம், ஒரு ஸ்கல்ப்சரா இருக்கலாம். இது எல்லாமே நம்ம கிரேட் கிரியேட்டிவ் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அந்த கிரேட் எதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு கிரியேட்டிவ் ஆர்ட்னு சொல்றோமோ, பொதுவாக அதன் மூலமாகத்தான் அந்த வடிவம், அந்த கிரியேட்டிவ் ஆர்ட் என்கின்ற ஒரு புற வடிவம், அந்த வடிவத்தின் மூலமாகத்தான் ஒரு தீவிரமான
ஒரு அழகுணர்ச்சி சார்ந்த ஒரு திருப்தியை நாம் அடைகின்றோம். அந்த படைப்புகளின் மூலமாகத்தான் இந்த கிரியேட்டிவ் ஆர்ட் என்று கூறுகின்றோமே, அந்த படைப்புகளின் மூலமாகத்தான் நாம் வழக்கமாக ஒரு உயர்வான, ஒரு தீவிரமான அழகுணர்ச்சி சார்ந்த திருப்தியை அடைகின்றோம். எதெல்லாம் கிரியேட்டிவ் ஆர்ட்னு சொல்றோமோ அதன் மூலமாகத்தான் நமக்கு நன்றாக ஒரு திருப்தி கிடைக்கின்றது. இது கிரியேட்டிவ் ஆர்ட் என்று கூறுகின்றோமே, அதற்கு மாத்திரம் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வெறும் கிரியேட்டிவ் ஆர்ட்டுக்கு மாத்திரம்தான் இது பொருந்துமா என்றால் இல்லை. எல்லா பியூட்டிக்கும் பொருந்தும் அப்படிங்கிறார். எதெல்லாம் அழகுணர்ச்சி அப்படிங்கிறாரோ, எதெல்லாம் அழகு, அழகு என்றால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அழகு என்றால் என்ன? எது அதற்குள் அழகு என்றால் எது அதற்குள் இறை ஆனந்தத்தை கொண்டிருக்கின்றதோ அவை அனைத்துமே அழகுதான். ஒவ்வொரு அழகிலும் ஒரு இறை ஆனந்தம் இருக்கின்றது. பிளிஸ், பியூட்டி என்பதுதான் அந்த பிளிஸ்ஸினுடைய எக்ஸ்பிரஷன் என்று ஏற்கனவே பகவான் கூறியிருந்தார். வேறொரு இடத்துல வேறொரு கான்டெக்ட்ல கூறியிருந்தார். இதுல கூறல, வேறொரு கான்டெக்ட்ல கூறியிருந்தார். பியூட்டி இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த டிவைன் பிளிஸ். ஏன்னா டிவைன் பிளிஸ் தான் எல்லாத்துலயும் இருக்கு. இட் இஸ் செல்ஃப் டிலைட். எல்லாத்துலயும் செல்ஃப் டிலைட் இருக்கு. அது எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கின்றது? செல்ஃப் டிலைட் என்பது அழகு என்பதன் மூலமாகத்தான் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையினால இந்த கிரியேட்டிவ் ஆர்ட் மாத்திரம் இல்ல, எல்லா அழகின் மூலமாகவும் நமக்கு அந்த ஒரு உன்னதமான அனுபவம் ஏற்படும் அப்படிங்கிறார். இயற்கையில் நாம் காணக்கூடிய அழகு, ஏன் என்ன காரணத்தினால் நம்ம ஒரு ஒரு இயற்கையினுடைய அழகு, ஒரு அழகு எங்கு இருக்கின்றதோ, சில இடங்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த நேச்சருடைய பியூட்டி ரொம்ப அழகாக இருக்கும். சில இடத்துல சில சில மலைவாச ஸ்தலங்கள்ல இருக்கும். அங்கெல்லாம் அந்த பியூட்டி ரொம்ப அழகாக இயற்கையாகவே இருக்கிறத பார்க்குறோம். சில சீஷோர்ஸில் இங்கெல்லாம் இயற்கையினுடைய அழகை பார்க்கின்றோம். அங்கேயும் இதுதான் காணப்படுகின்றது அப்படிங்கிறார். அதே மாத்திரம் இல்ல, வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த அழகிலையும் இருக்கு அப்படிங்கிறார். வாழ்வில் இருக்கக்கூடிய அழகு, பியூட்டி இன் லைஃப் அப்படிங்கிறார். as well as பியூட்டி இன் ஆர்ட் அப்படிங்கிறார். பியூட்டி இன் லைஃப் as well as பியூட்டி இன் ஆர்ட். எல்லாத்துலயுமே எது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா the highest and intensest aesthetic satisfaction எல்லாத்துலயும் கிடைக்கும் அப்படிங்கிறார் பகவான். இதுல என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், இதுல எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய அறிவினுடைய செயல்பாடு இங்கு இருக்கின்றது. ஒரு அழகை ரசிக்கிறோம், கரெக்ட். இந்த அழகை ரசிப்பதுல எந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவினுடைய செயல்பாடு இருக்கின்றது, எந்த அளவுக்கு அதனுடைய எல்லை இருக்கின்றது. அழகை ரசிப்பதில் நம்மளுடைய அறிவினுடைய எல்லை எது வரைக்கும் செயல்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஆன்மீக விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அறிவு ஒரு எல்லைக்குள் தான் நம்ம செயல்படுகின்றது. அறிவு ஒரு எல்லைக்குள் செயல்படுகின்றது. அந்த எல்லையை கடந்து சென்ற பின்புதான் நம்மால உயர்வான ஆன்மீக விஷயங்களை நம்மால புரிந்து கொள்ளுதல் என்று சொல்வதை விட அது குறித்த அனுபவத்தை நாம் அடைகின்றோம். எப்பொழுது என்றால் நம்ம அறிவை கம்ப்ளீட்டா நம்ம அதை தாண்டி செல்கின்றோம். அதே போலத்தான் இங்கேயும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த அழகை ரசிப்பதில் கூட நம்ம உண்மையிலேயே ஒரு அழகான விஷயத்தை ரசிக்கணும் அப்படின்னா, அறிவினுடைய எல்லைகளை நம்ம கடந்து செல்லும் பொழுதுதான், எவ்வாறு ஆன்மீக விஷயங்களை நாம் அணுகும் பொழுது அறிவை கடந்து செல்கின்றோமோ அதனுடைய எல்லைகளை நாம் உணர்ந்து அதை தாண்டி வேறொரு விஷயத்தை நாடி செல்கின்றோமோ அதே போலதான் இங்கேயும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். We find that in the end the place of reason and the limits of its achievement are precisely of the same kind in regard to beauty as in regard to religion அப்படிங்கிறார். மீண்டும் மீண்டும் பகவான் சொல்லக்கூடிய ஒரே வழி, ஈவன் லைஃப் டிவைன்லயே அதான் சொல்றார். அறிவு நிச்சயமாக தேவை அப்படிங்கிறார். நீங்க அறிவை பண்படாமல் ஈவன் ஆன்மீகத்தில் இறங்கினால் கூட அதுல சில டேஞ்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறார். யூ லூஸ் த பேலன்ஸ் அப்படிங்கிறார். நம்ம அறிவு எதுக்கு அப்படின்னா, நோ டவுட் இட் ஹெல்ப்ஸ் டு பியூரிஃபை அவர் இமோஷன்ஸ்.
அதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. பட் யூ ஹேவ் டு கோ பியாண்ட் இட் அப்படிங்கிறார். நம்ம வெறும் அந்த அறிவை நம்ம கம்ப்ளீட்டா நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு ஆன்மீகத்திலையும் நம்ம வந்து அதில் சென்றாலும் கூட சம்டைம்ஸ் நமக்கு வந்து இந்த வி லூஸ் த பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். எது நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்ல உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ், பொய்யான எக்ஸ்பீரியன்ஸ், ஃபால்ஸ் விஷன்ஸ், இதெல்லாம் எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும்னா யூ ரிக்வயர் த ஹெல்ப் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறார். அதே கருத்தை தான் இங்க சொல்றாரு. அறிவு வந்து மனிதனுக்கு தேவை. எதுக்கு அப்படின்னா நம்முடைய அழகுணர்ச்சி சார்ந்த உந்துதல்கள், இன்ஸ்டிங்ஸ், எஸ்தெட்டிக் இன்ஸ்டிங்ஸ் அண்ட் இம்பல்சஸ், அது வந்து என்ன செய்யும், அறிவு என்ன செய்யும் அப்படின்னா ஒளியூட்டும், தூய்மைப்படுத்தும். அந்த அளவுக்கு அதனுடைய பங்கு இருக்கின்றது, மறுக்க முடியாது. ஆனால் அத்துடன் அதனுடைய எல்லை முடிந்து விடுகின்றது. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு மிக உயர்வான திருப்தியை அறிவு நமக்கு வழங்க முடியாது. இட் cannot give them that highest satisfaction. அதே போல அது குறித்த ஒரு தெளிவான உள்நோக்கிய பார்வையையும் நம்மளுடைய அறிவு நமக்கு வழங்க முடியாது. கைட் them to a complete insight. இது அறிவு வழங்க முடியாது அப்படிங்கிறார். அது வந்து என்ன செய்யும், நம்மளுடைய அழகுணர்ச்சி சார்ந்த அறிவை ஓரளவுக்கு வந்து அது வந்து என்ன செய்யும், ஒரு செம்மைப்படுத்தும். இட் ஷேப்ஸ், வடிவமைக்கும், அண்ட் ஃபுல்ஃபில்ஸ், நிறைவேற்றும். இட் ஷேப்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில்ஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் த எஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ். அழகுணர்ச்சி சார்ந்த அறிவை அது ஓரளவுக்கு செம்மைப்படுத்தும், வடிவமைக்கும். ஆனால் it cannot justly pretend to give the definitive law for the creation of beauty. ஒரு அழகுணர்ச்சி ஒரு அழகு சார்ந்த படைப்பு இருக்கின்றது. இந்த ஒரு அழகு சார்ந்த படைப்பை வந்து சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதியை நம்மளுடைய அறிவு வந்து வழங்க முடியாது அப்படிங்கிற, வழங்குவது போல நினைக்க கூட முடியாது அப்படிங்கிற. ஒரு படைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதியை, ஒரு தீர்மானமான விதியை ஒரு மனிதனுடைய அறிவு வந்து வழங்க முடியும் என்கின்ற ஒரு நினைப்பு, ஒரு பிரிட்டென்ஷன், அது கூட முடியாது அப்படிங்கிறார். இட் cannot justly pretend to give the definitive law for the creation of beauty அப்படிங்கிறார். or for the appreciation and enjoyment of beauty. அழகை ரசிப்பதற்கோ அதை வந்து அனுபவிப்பதற்கோ ஒரு மனிதனுடைய அறிவு வந்து 1, 2, 3, 4 அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளை அது நிர்ணயிக்க முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது என்ன செய்யும், ஒரு மனிதனுடைய அழகுணர்ச்சி சார்ந்த அந்த உள்ளுணர்வு, உந்து சக்தி, இன்ஸ்டிங்க்ட், இம்பல்ஸ், அந்த இன்டெலிஜென்ஸ், அதை வந்து ஒரு உயர்வான நிலைக்கு அது அழைத்து செல்லும், அவ்வளவுதான். இட் கேன் ஒன்லி லீட் the aesthetic instinct, impulse, intelligence towards a greatest possible conscious satisfaction. அழைத்து செல்லும், அவ்வளவுதான். ஒரு உயர்வான ஒரு திருப்தி அடையும் நிலைக்கு அழைத்து செல்லும். அது வந்து அதுக்கான வழியை தான் காட்டுமே ஒழிய அதை சென்று உண்மையிலேயே அடைவதற்கு அது உதவி புரியாது அப்படிங்கிற. இட் கேன் only lead the aesthetic instinct, impulse, intelligence towards a greatest possible conscious satisfaction, but not to it. அது வழிகாட்டு, அது வந்து அதுக்கான வழியை தான் காட்டுமே ஒழிய அதுக்கே அழைத்து செல்ல முடியாது அப்படிங்கிறார். அதுக்கே அழைத்து செல்லணும்னா we have to depend on our intuitive mind. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இன்ட்யூட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது ஹையர் ஃபேக்கல்டி. இந்த ஹையர் ஃபேக்கல்டி இருக்குது, அது என்ன செய்யுது, அதுதான் வந்து அறிவை தாண்டி உள்ள உயர்வான விஷயங்களுடன் அது நேரடியான தொடர்பில் இருக்கின்றது. அந்த இன்ட்யூட்டிவ் ஃபேக்கல்டி which is in direct touch with the supra-rational. It has in the end to hand them over to a higher faculty which is in direct touch with the supra-rational. அதனுடைய செயல்பாடும் தன்மையும் எப்படி இருக்கின்றது என்றால் அறிவை கடந்ததாக இருக்கின்றது.
இன் இட்ஸ் நேச்சர் அண்ட் ஒர்க்கிங்ஸ் எக்ஸீட்ஸ் த இன்டெலெக்ட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயே பார்க்குறோம், ஒரு மிகச்சிறந்த அறிவாளியாக இருப்பார். அவர் மிகச்சிறந்த அறிவாளியாக இருப்பார். ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட கலாரசனையே இல்லாம இருக்கும். அப்ரிசியேஷன் ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்காது. நம்ம ஒரு அற்புதம் நல்ல மியூசிக், ஒரு நல்ல அற்புதமான ஒரு மியூசிக் இசை, அதை ரசிக்க முடியாது அவங்களால. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பெரிய அறிவாளியா இருக்கலாம், அவங்க அங்க அவருக்கு இன்டெலெக்ட் தான் அவருக்கு ரொம்ப மேலோங்கி இருக்கும். சில சமயம் ஒருத்தர் இன்டெலெக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாதாரணமானவரா இருக்கலாம். ஆனால் அவருக்கு அது அழகுணர்ச்சி ஒரு மேலோங்கி இருக்கும். ஒரு அற்புதமான சிருஷ்டிகர்த்தாவா இருப்பார். அற்புதமான இசையை ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவராக இருப்பார். அவர் அறிவாளியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம நடைமுறையில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். நம்ம இது என்ன காரணம் அப்படின்னா, அறிவு ஒரு எல்லைக்குள்ளதான் செயல்படும். இந்த மாதிரி எப்படி ஆன்மீகத்தை நம்ம அறிவின் மூலமாக அணுக முடியாதோ, அதே போல அழகு, அதனுடைய சிருஷ்டி, அது குறித்த ஒரு அப்ரிசியேஷன், இதையெல்லாம் அறிவை கொண்டு அணுக முடியாது. எதன் மூலமாக ஒரு மனிதன் அணுக வேண்டும் என்றால், அறிவை தாண்டி செயல்படும் அந்த உள்ளுணர்வை சார்ந்த மனம், இன்ட்யூட்டிவ் மைண்ட், அதன் மூலமாகத்தான் அணுக முடியும் அப்படிங்கிறார். இல்லாட்டி முடியாது அப்படிங்கிறார். இது எஸ்தட்டிக், அழகுணர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கு மாத்திரமல்ல, ஆன்மீகத்துக்கு எவ்வாறு எந்த அளவிற்கு இந்த விதி பொருந்துமோ அந்த அளவிற்கு அழகுணர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த விதி பொருந்தும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.